அதாவது ஒரு 4000 கிலோமீட்டர் தாண்டி இருக்க ஐரோப்பிய நாடுகளான லண்டன், பாரிஸ் போன்ற நகரங்களை தாக்குறதுக்கு ஈரான் முயற்சிக்கிறதா ஒரு தகவல். ஐரோப்பிய யூனியன் நாடுகளை ஏன் ஈரான் தாக்க வேண்டும்? தற்போது அமெரிக்கா இந்த போரில் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஈரானை நேட்டோ நாடுகளும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்கிற ட்ரம்புடைய கோரிக்கையை நேட்டோ கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டதாக செய்தி வந்தது. அது ஈரானுக்கு ஒரு கோபத்தை கொடுத்திருக்கலாம். ஒன்று, பலமுறை ட்ரம்ப் நேட்டோ இதில் கலந்து கொள்ளணும், எங்களுக்கு சப்போர்ட்டா வந்தாதான் ஈரானை வீழ்த்த முடியும்னு சொன்னாங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போரில் தப்பித்து ஓடிவிட்டார். ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சர்வதேச பகுப்பாய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இந்த உலக அரசியல் குறித்தும் அங்கே நடக்கக்கூடிய போர்கள் குறித்தும் விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். நம்ம இதுவரைக்கும் இந்த இடத்துல உட்கார்ந்து பேசினதெல்லாம் இஸ்ரேல் ஈரான் போர், அமெரிக்கா ஈரானை தாக்கியது, அந்த மாதிரியான போர் விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். இப்போ ஒரு தகவல் ஒன்று வருது. அதாவது ஒரு 4000 கிலோமீட்டர் தாண்டி இருக்க ஐரோப்பிய நாடுகளான லண்டன், பாரிஸ் போன்ற நகரங்களை தாக்குறதுக்கு ஈரான் முயற்சிக்கிறதா ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க. அதே போல் சர்வதேச ஐரோப்பிய நாடுகளை குறிவைச்சு ஈரானிய அதிவேக ஏவுகணைகள்லாம் தயார் நிலையில் இருக்குது, எப்போ வேணால் தாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இது நீங்கள் கேட்டதில் 2 கேள்வி முக்கியமானது. ஒன்று, ஐரோப்பிய யூனியன் நாடுகளை ஏன் ஈரான் தாக்க வேண்டும்? இரண்டாவது, ஈரானுக்கு அந்த வலிமை இருக்கிறதா? இதுதான் அதில் முக்கியமானது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சண்டை ஊர் உலகம் அறிந்த சண்டை தான். அது இஸ்ரேலுக்காக அமெரிக்கா ஏற்படுத்திய சண்டை. தற்போது அமெரிக்கா இந்த போரில் தோல்வியை சந்தித்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவுடைய கப்பல்கள் திருப்பி செல்வதை பார்க்குறோம். ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் சேதமடைந்ததை பார்க்கிறோம். அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு அவர்கள் உடல்கள் அமெரிக்காவுக்கு எடுத்து செல்வதை பார்க்குறோம். இஸ்ரேல் பெரிய அளவில் சேதப்பட்டதை பார்க்குறோம். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஈரானுடைய ஏவுகணைகள் ஐரோப்பிய நகரங்களை குறிவைக்கிறதா என்கிற செய்தியும் வருகின்றன. ஏன் ஐரோப்பிய யூனியனோடு முரண்படணும்? சமீபத்தில் துருக்கியில் ஐரோப்பிய யூனியனை சார்ந்த நேட்டோ நாடுகள், இந்த நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வடக்கு அட்லாண்டிக் நாடுகள், அதனுடைய கூட்டமைப்பு துருக்கியில் வச்சு தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு உச்சி மாநாடு நடந்தது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூட அதில் கலந்து கொண்டார். அந்த உச்சி மாநாட்டில் ஈரானுக்கு எதிரான தீர்மானத்தை நேட்டோ கொண்டு வந்தது. சொல்ல போனால் நேட்டோவிற்கு எதிராக ஈரான் இருக்கும் அல்லது ஈரானை நேட்டோ நாடுகளும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்கிற ட்ரம்புடைய கோரிக்கையை நேட்டோ கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டதாக செய்தி வந்தது. அது ஈரானுக்கு ஒரு கோபத்தை கொடுத்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அதாவது ஐரோப்பாவில் இருக்கின்ற அனைத்து நாடுகள் மீதும் ஈரானுக்கு உள்ள பிரச்சனை இல்லை. சில நாடுகள், பல்கேரியா இப்பொழுது ஈரானுக்கு பெரிய சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. துருக்கியே ஐரோப்பிய யூனியனை சார்ந்த நாடு தான். ஆனால் துருக்கியோடு ஈரான் முரண்படலை, அவர்களுக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. இன்னொரு கேள்வி, ஈரானுக்கு 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற நகரங்களை தாக்கின்ற வல்லமை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. சில மாதங்களுக்கு முன்பு இந்திய பெருங்கடலில் இருக்கின்ற ஒரு தீவு தான் டியாகோ கார்ஷியா. இந்த டியாகோ கார்ஷியா தீவு அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும் சொந்தமான தீவு. அதாவது அமெரிக்காவுடைய, இங்கிலாந்துடைய இராணுவ பேஸ் அங்கே இருக்கிறது, அமெரிக்காவுக்குடைய இராணுவ பேஸும் அங்கே இருக்கிறது. இது இந்திய பெருங்கடலில் இருக்கின்றது, மாலத்தீவுக்கு அருகே இருக்குது. மாலத்தீவு என்பது இந்திய பெருங்கடலில் இந்தியாவுக்கு அருகே இருக்கின்ற நாடு தான். இந்த தீவு ஈரானிடமிருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு ஈரான் இராணுவம் ஒரு ஏவுகணை தாக்குதலை டெஸ்டிங்காக பண்ணாங்க. அந்த ஏவுகணை பேர் கூட கோராம்சா 4 அப்படிங்கிற ஏவுகணை. அது ஒரு அதிவேக பாலிஸ்டிக் ஏவுகணை, ஒரு சூப்பர்சோனிக் ஏவுகணை.
அதாவது சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஒளியை விட 15 மடங்கு அதிகமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக போகும். இந்த சூப்பர்சோனிக் ஏவுகணை மூலமாக ஈரானிலிருந்து டெஹரானிலிருந்து அனுப்பப்பட்ட இந்த கோரான்சா 4 இந்த டியாகோ கார்ஷியா வரை சென்று தாக்கியது. அது ஒரு அதிர்ச்சியை ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுத்தது, அமெரிக்காவுக்கு கொடுத்தது. அதுவரை நம்ம என்ன நினைச்சோம்னா ஈரானுக்கு அந்த வல்லமை இல்லை அப்படின்னு நினைச்சோம். அதிகபட்சமாக 2000 கிலோமீட்டர் தூரம் தான் அவர்களுக்கு இருக்கு, இஸ்ரேல் தான் அவங்க டார்கெட் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அதை தாண்டி தாக்கக்கூடிய வல்லமை ஈரானுக்கு இருப்பதை உணர்ந்து தான் கொஞ்சம் எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. ஆனால் அதை கூட இது ஈரான் தாக்கவில்லை என்ற செய்திலாம் வந்தது. அது ஈரானுக்கு அப்படிலாம் இல்லை, ஈரான் தாக்கலை, இது இஸ்ரேல் தான் ஈரான் மேல் பழி போடுவதற்காக இப்படி செஞ்சாங்கன்னு கூட செய்தி வந்தது. ஆனால் அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது டியாகோ கார்ஷியால ஈரானுடைய இராணுவம் தான் தாக்கியிருக்கணும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தாக்குதல் ஒரு டெஸ்டிங். இப்போ ஏன் ஐரோப்பிய யூனியன் பிரச்சனை? இப்போ நீங்கள் பல்கேரியாவை பற்றி பேசினேன். இப்போ பல்கேரியாவுடைய தலைநகரான பெஸ்மர் விமான நிலையம் அது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய போர் விமானங்களுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறது, அதாவது எரிபொருள் ஏற்றக்கூடிய இடமாக இருக்கிறது. இது ஏற்கனவே பல்கேரியாவை ஈரான் எச்சரித்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் அமெரிக்காவை அனுமதிக்க கூடாது, எங்களை போரில் சந்திப்பதற்கு, எங்கள் மேல் ஏவுகணை ஏவுவதற்கு பல்கேரியா அரசு உதவி பண்ணுகிறதா, எரிசக்தி நிரப்பி உதவி பண்ணுகிறான்னு கேள்வி இருந்தது. அது ஒரு சிக்கலை அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்தது. ரெண்டாவது, இப்ப சைப்ரஸ் என்கிற ஒரு நாடு, இதுவுமே ஐரோப்பிய யூனியனை சார்ந்த நாடு தான். ஆனால் இந்த நாடு எங்க இருக்குன்னா இஸ்ரேலுக்கு பக்கத்திலே இருக்கு, துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கு. கடல் வழியாக போனால் ஒரு 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இஸ்ரேலுக்கு இந்த சைப்ரஸ். துருக்கிக்கும் பக்கத்தில் இருக்கு. ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்தில் போயிடலாம். அப்படிப்பட்ட நாடு. அது ஒரு ஐரோப்பிய நாடு, நேட்டோவில் உறுப்பினராக இருக்கின்ற நாடு. இப்போ அதனால நேட்டோ உறுப்பினர் நாடை ஈரான் தாக்காது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த போர் நடக்கும் போதெல்லாம் இஸ்ரேலுடைய மக்கள், வசதி படைத்தவர்கள் சைப்ரஸ் ஓடிடுவாங்க. போர் நின்றதுக்கப்புறம் அங்கிருந்து வருவாங்க. நம்ம கூட பேசியிருக்கோம், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவு போரில் தப்பித்து ஓடிவிட்டார், அவர் இங்கே இஸ்ரேலில் கிடையாதுன்னு சொல்லும்போது அவர் சைப்ரஸில் தான் இருந்தார். காரணம், இப்போ இந்த சைப்ரஸில் அவருடைய பிரயோத்தியமான விமானம் சென்றதை பத்திரிகைகள் படம் பிடித்து காமிச்சின. அப்போ இந்த சைப்ரஸ், பல்கேரியா போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவி செய்கின்றன, அமெரிக்காவுக்கு உதவி செய்கின்றன என்கிற அடிப்படையில் ஈரான் அந்த நாட்டு மேலே ஒரு கோபம் அவர்களுக்கு இருந்தது. இது ஒன்று. இரண்டாவது, முக்கியமாக இப்பொழுது சிரியாவில் துருக்கியுடைய படைகள் குவிக்கப்பட்டு வருவதை நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் துருக்கியும் நேட்டோவில் ஒரு அங்கமான நாடு தான், ஐரோப்பிய நாடு தான். ஆனால் அந்த துருக்கிக்கு இஸ்ரேலுக்கு இப்போ சண்டை பெரிய அளவில் முற்றி போவதை நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம அதான் கேட்கலான்னு இருந்தேன். துருக்கி இஸ்ரேல் போர் இப்போ தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இது எதனால் இந்த பிரச்சனை? இல்லை, நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ எப்படின்னா, இப்போ சமீபத்தில் துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் சிரியாவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சேர்த்துக்க வேண்டும்னு துருக்கி நினைக்கிறாங்க. காரணம், துருக்கியும் சிரியாவும் பக்கத்து நாடு. துருக்கியில் இருக்கின்ற அலப்போ நகரமாக இருக்கட்டும், இத்லிபா இருக்கட்டும், இவைகள் துருக்கியோடு ஒட்டி இருக்கின்றன. இந்த நகரங்களில் தற்போது துருக்கி இராணுவ தளவாடங்களை குவித்து வருவதை பார்க்குறோம். இங்கே சிரியா நாட்டுக்குள்ள துருக்கியுடைய இராணுவம் உள்ள நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த காலங்களில் சிரியாவிற்குள் ஈரான் இராணுவம் இருந்தது. கடந்த கால ஆட்சியில், இந்த பஷர் அல் ஆசாத் ஆட்சியில் ஈரானுடைய இராணுவம் இருந்தது. அப்பொழுது கூட அந்த இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானுடைய அந்த IRGC தளபதி கொல்லப்பட்ட விஷயம்லாம் பார்க்குறோம். சுலைமானி கொல்லப்பட்டார், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்பொழுது சிரியாவுக்குள்ள ஈரானுடைய ஆதிக்கம் இல்லை. காரணம், ஆட்சி மாற்றம். இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் துருக்கிக்கு நெருக்கமானவர்கள். இப்போ இருக்கின்ற அஹ்மத் அல் ஷரா அவர் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் துருக்கியுடைய பார்டரான இத்லிப் நகரத்தை சார்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்ததே துருக்கின்னு சொல்கிறாங்க. அப்போ சிரியாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று துருக்கி நினைக்கிறாங்க. அது எல்லா நாட்டுக்கும் இருக்கும்ல, ஒரு நாட்டை பக்கத்து நாட்டை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்னு. அப்போ சிரியாவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த சிரியாவிற்குள் இராணுவத்தை குவிப்பதை இஸ்ரேல் விரும்பலை. என்ன நினைக்கிறாங்க? நமக்கு அச்சுறுத்தல் நினைக்கிறாங்க. இப்போ இது ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு இன்னைக்கு துருக்கிக்கும்
இஸ்ரேலுக்குமான சண்டையாக இன்னைக்கு மூன்று இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று. இரண்டாவது, ஃபைனான்சியல் டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை, அமெரிக்க பத்திரிகை நேற்று ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க. எப்படின்னா, ஈரான் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளை குறிவைப்பதை முக்கியமாக கருதுகிறது. அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி வெளியே வந்துச்சு. இந்த ஃபினான்சியல் டைம்ஸுங்கிற பத்திரிகை ஈரான் அமெரிக்க அந்த அதாவது எப்படின்னா அமெரிக்காவுடைய தளங்களை தாக்குவதை தவிர்த்து விட்டு தற்போது ஐரோப்பிய நகரங்களை தாக்க முன் வந்திருக்கின்றன அப்படிங்கிறது இந்த ஃபினான்சியல் டைம்ஸ் தான் வெளிக்கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பல்கேரியாவில் இருக்கின்ற பெஸ்மர் நகரத்தை பாதுகாப்பாக மாற்றினாங்க. இன்னைக்கு பல்கேரியாவுடைய வான்வெளிலாம் மூடப்பட்டு விட்டது. குறிப்பாக பல்கேரியாவுடைய அமைச்சர் ரூமன் ராத்தேயும் அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூட்டோவும் உடனடியாக அவசரமாக சந்திச்சாங்க நேற்று. சந்திச்சு இப்போ ஒரு முக்கியமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஐரோப்பிய யூனியனை பாதுகாக்கணும் அப்படின்னு. ஆனால் இது இன்னொரு கோணத்தில் பார்க்கப்படுது. என்னன்னா, தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சண்டை உச்சத்தில் இருக்கு. ஐரோப்பிய யூனியன் தலையிடலை. நான் இன்னொரு கோணத்தில் சொல்றேன், ஐரோப்பிய யூனியன் தலையிடலை. பல முறை ட்ரம்ப் நேட்டோ இதில் கலந்து கொள்ளணும், நேட்டோ இதில் வரணும், எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்தால் தான் ஈரானை வீழ்த்த முடியும்னு சொன்னாங்க. ஆனால் நேட்டோ வரல. இப்போ இன்னொரு சதி நடக்குது. என்னன்னா, நேட்டோ நாடுகளை எப்படியாவது இந்த சண்டைக்குள் இழுத்து விட வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீட்டிய ஒரு சதித்திட்டம் தான் இன்னைக்கு ஈரான் ஐரோப்பிய நகரங்களை குறிவைக்குது அப்படிங்கிற செய்தியை பரப்புவதாக ஒரு செய்தியும் வருது. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, ஒரு எதிரியோட சண்டை போடும்போது இன்னும் பல எதிரிகளை உருவாக்கினால் யாருக்கு நஷ்டம் என்பது ஈரானுக்கு தெரியும். ஆனால் பல்கேரியா மீதும் சைப்ரஸ் மீதும் கடுமையான கோபம் ஈரானுக்கு இருக்கு. அதை நீங்க ஐரோப்பியனுடைய சண்டையாக பார்க்க கூடாது என்று ஈரான் அரசாங்கம் சொல்றாங்க. இப்போ ஆனா அதுக்கு அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சைப்ரஸும் பல்கேரியாவும் நேட்டோல உறுப்பு நாடு. அப்ப நேட்டோவுடைய சட்டத்திட்டத்தின்படி ஒரு உறுப்பு நாடை தாக்கினால் எல்லாரும் வரணுமே. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, அவங்களே தூண்டி விடுறாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, துருக்கியும் நேட்டோவில் ஒரு உறுப்பு நாடு தானே, இஸ்ரேல் எப்படி தாக்க போகுது? இஸ்ரேல் கிட்டத்தட்ட துருக்கிக்கு பக்கத்துல 5 முறை ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. அப்ப நேட்டோ நாடுகள் ஏன் இஸ்ரேலை தாக்குவதில்லை? இந்த கேள்வியை இன்னைக்கு ஈரான் ஊடகங்கள் கேட்குது. அப்ப இதை கோர்த்து விடக்கூடிய வேலையை செய்யறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். அவங்க சொல்றதுக்கு 2 விஷயம் என்னன்னா, ஈரானுக்கு இந்த ஐரோப்பிய நகரங்களை தாக்குவதற்கு வல்லமை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த ஐரோப்பிய நகரங்களை தாக்குவதற்கான ஏவுகணைகளை ஈரான் வைத்திருக்கிறது, அது வான்வெளி தாக்குதலால் முடியும் அப்படின்னு ஐரோப்பியன் ஜாக்கிரதையா இருக்கணும். இரண்டாவது, நேட்டோ நாடுகளை தாக்கினால் அனைத்தும் வர வேண்டும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் சொல்றாங்க. அப்ப இதுல 2 விஷயம் புரியுது. என்னன்னா, உண்மையிலே ஐரோப்பிய யூனியனை ஈரான் தாக்க நினைக்குதா அப்படிங்கிற செய்தி. இரண்டாவது, ஐரோப்பிய யூனியனை நேட்டோவை இந்த சண்டைக்குள்ள கோர்த்து விட வேண்டும், ஈரானுக்கு எதிராக மாற்ற வேண்டும் என்கிற சதித்திட்டத்தை இன்னைக்கு ஈரானும் அம்பலப்படுத்தி வருவதை நம்ம பார்க்குறோம். ஓகே சார், அதே போல் நேட்டோ அதிகமாக சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த நேட்டோவில் அவசர கூட்டம் நடத்த போவதாக ஒரு தகவல். இது உண்மையிலே அவசர கூட்டம் நடக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கா? இல்லைங்க. அதாவது நேட்டோவில் ஏன் அவசர கூட்டத்தை கூட்ட முயற்சி பண்ணாங்கன்னா, இப்போ இந்த நேட்டோவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல முரண்கள் இருக்கின்றன. இஸ்ரேலை ஆதரிக்கின்ற நேட்டோ நாடுகள், இப்போ ஸ்பெயின் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்ற நாடு, அது புரிஞ்சுக்கணும். துருக்கி பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்ற நாடு. ஆனால் பல நாடுகள் இஸ்ரேலை ஆதரிக்கின்ற நாடால், உதாரணமாக பல்கேரியா, சைப்ரஸ் போன்ற நாடுகள் இன்னைக்கு இஸ்ரேலை ஆதரிக்கின்றன. பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் நடுநிலையாக இருக்கின்றன, ரெண்டுக்கும் ஆதரவு இல்லை. இங்கிலாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு காலத்தில் இஸ்ரேலை ஆதரித்த நாடு, தற்போது பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். இப்படி பல்வேறு குழப்பங்கள் நேட்டோவில் இருக்கின்றன. இப்போ அமெரிக்காவே நேட்டோவோடு முரண்பட்டு தான் இருந்துச்சு. அதையெல்லாம் உடைக்கணும், இந்த கான்ஸ்பிரசியை உடைக்கணும்னா ஈரானை நேட்டோவோடு சண்டை போட வைக்கணுங்கிற அந்த ஒரு யுக்தியை இன்னைக்கு அமெரிக்கா கையில் எடுத்திருப்பதாக பார்க்கணும். காரணம், இன்னைக்கு அமெரிக்காவுடைய கப்பல் படை தோற்றுவிட்டது. அமெரிக்காவுடைய அந்த வீக்னஸ் சொல்லக்கூடிய பலவீனம் வெளிப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய பலவீனம் வெளிப்பட்டதன் காரணமாக இன்னைக்கு அமெரிக்கா போரிலிருந்து விலகிக் கொள்ளும் என்கிற செய்தியெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. கூடிய விரைவில் இறுதியாக அதை தான் கேட்கலான்னு, இந்த அவங்களுடைய கப்பல்கள் தாக்கப்பட்டதற்கு பிறகு வந்த ஒரு மிகப்பெரிய செய்தி,
போரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறது அமெரிக்கா அப்படிங்கிறாங்க. அது உண்மை. என்ன காரணம்? அதற்கு முன்னாடியே நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ரொம்ப பொருளாதார சிக்கல்ல அமெரிக்கா மாட்டிட்டு இருக்கு. உண்மைதான். அமெரிக்கால இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க ட்ரம்ப் கிட்ட, நம்ம ஏன் தேவையில்லாம இஸ்ரேலு கூட சேர்ந்துக்கிட்டு ஈரானை அடிக்கணும் உண்மைதான் கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதுதான், அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 57 to 60 பில்லியன் டாலரை செலவு பண்ணிட்டோம், தேவையில்லை அப்படின்னு சொல்றதையும், ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. உலகில் மிகப்பெரிய கப்பல்களில் ஒன்று அது பாதிக்கப்பட்டிருக்கு. அது உடைந்து இன்னைக்கு அந்த கப்பல் அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்படுது. இது மிகப்பெரிய சேதத்தை அமெரிக்கா இராணுவத்திற்கு கப்பல் படைக்கு கொடுத்துருக்கிறது. அங்கிருந்து இப்போ வாஷிங்டன் என்கிற புது கப்பல் அனுப்புகிறாங்க. ஒரு கப்பல் அனுப்பிச்சு இன்னொரு கப்பல் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது என்கிற செய்தியை பத்திரிகைகள் வெளிப்படுகின்றன. அப்போ ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா போரை விட்டு வெளியேறுகிறதா என்கிற கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போரை விட்டு வெளியேறுகிறது. ஆனால் வெளியேறுவதற்கு முன்பாக ஐரோப்பிய யூனியனை ஈரானோடு சண்டை போட வச்சிடணும், நேட்டோ நாடுகளை போர்க்களத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தந்திரத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சிக்கிறாங்க என்பதை துருக்கியும் ஒத்துக்கிறாங்க. அதனால தான் துருக்கி வந்து சிரியாவில் இராணுவ தளவாடங்களை நிப்பாட்டுறாங்க. இப்போ எப்படி போகுதுன்னா, ஐரோப்பிய யூனியனே உடைகிறதா, அவர்களுக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகளை இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ஏற்படுத்துவதாக செய்திகள் வருகின்றன. குறிப்பாக அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோ இதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு வந்து பல்கேரியாவுடைய அதிபரோடு பேசுகிறார், மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு பேசுகிறார், நேட்டோவில் அவர் நேரடியாக சென்று பேசுகிறார். இது உங்களுக்கு ஆபத்து, ஈரானால் ஆபத்து, நீங்கள் ஈரானை விடக்கூடாது, ஈரான் நகரத்தை தாக்க வேண்டும், நீங்கள் ஈரான் கப்பல்களை தாக்க வேண்டும், ஹார்மோஸ் மூடப்பட்டு விட்டது, பாப்பெல் மண்டே செங்கடலில் அந்த பெண்டும் மூடிட்டாங்க, இப்போ செங்கடலும் மூடப்பட்டிருக்கிறது, ஹார்மோஸும் மூடப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி 2 வழித்தடங்களும் மூடப்பட்டதனால் அமெரிக்காவுக்கு பெரிய நஷ்டம் என்றாலும் ஐரோப்பாவிற்கும் பெரிய நஷ்டம் என்பதை இன்னைக்கு சொல்லி சொல்லி ஐரோப்பிய யூனியனை ஈரானுக்கு எதிரான கூர்துட்டக்கூடிய அந்த வேலையை எதிரிகளாக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக தான் ஐரோப்பிய நகரங்கள் குறிவைக்கப்படுகிறதா என்கிற கேள்வியை அமெரிக்க பத்திரிகைகள், ட்ரம்ப் ஆதரவு பத்திரிகைகள் எழுப்பியிருக்கின்றன. ஓகே சார், உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி.